ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மதிய வணக்கம். நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. எதுக்காக நகை விலை இவ்வளோ ஏற்றி வச்சுருக்காங்கன்னு தெரியல. நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சரி அடுத்த மாதம் எடுத்துடலாம், சீட்டு போட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், ஒரு நகை சீட்டு போடலாம், எல்லாம் அப்படியே ஒரு ரெடியாக எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் டக்கு 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 டக்குன்னு மேலே ஏறிக்கிட்டே இருக்குது நகை விலை. ஒரு குண்டுமணி நகை கூட இல்லாமல் இருக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கெல்லாம், சத்தியமாக சொல்கிறேன். என்னடா இப்படி பேசுகிறாளே, இவ தோடு போட்டிருக்காளே நினைக்காதீங்கப்பா. வெறும் 250 ரூபா தோடு தான், ஒரு குண்டுமணி தாலி கூட இல்லை. அந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம். நாங்களும் எப்படியாச்சும் எடுத்துடலான்னு பார்க்குறப்பெல்லாம் டக்குன்னு 1,20,000 ரூபா ஆயிடுச்சு. எடுக்கவே பயமாக இருக்குது. அதை விட இடத்தோட ரேட்டும் அதே மாதிரி தான். இல்லாதவங்கெல்லாம் மருந்து குடிச்சு தான் சாகணும் போல், அவ்வளோ ஒரு வலிக்குது எனக்கெல்லாம். யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த புள்ள என்ன சொல்லுதுன்னா, நகை போட்டு தான் கட்டிட்டு போவேன்னு சொன்னால் எனக்கு அந்த மாப்பிள்ளையே வேண்டாம், நான் எங்கள் அம்மா கூட இருந்துடுறேன்னு சொல்லுது. ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்கள்கிட்ட இருக்க நீங்கள் வாங்குறீங்க, எங்ககிட்ட இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது? அந்த கடவுள் புண்ணியத்தில் எனக்கு 3மே ஆம்பளை பிள்ளையாக போயிடுச்சு. பிரச்சனை இல்லை. நான் நல்லா இருந்தேன்னா என் மருமக பிள்ளைக்கு நானே போட்டு கட்டிட்டு வந்துடுவேன். எல்லாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நானே ஒரு இதில் தடுமாறுற மாதிரி கூட ஒரு வார்த்தை வந்துடும். அது எல்லாத்துக்குமே இயல்பானது. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, விலைவாசியை கட்டு கொண்டு வாங்க. 3000 ரூபாய்க்கு இருந்த நகை ரேட்டு 50,000 ரூபா ஆச்சு. சரி பரவாயில்ல, வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சோம். டக்குன்னு 65 ஆகிடுச்சு. கொஞ்சம் ஷாக்னாலாம் எப்படா எடுக்கிறது அப்படின்ட்டு டக்குன்னு இப்போ அரை பவுனு 65, ஒரு பவுனு 1,25,000 ரூபா வரைக்கும் வந்துருச்சுன்னா நாங்கள் எப்படி எடுக்கிறது? கடைசி வரைக்கும் கவரிங்கே போட்டுட்ருக்க வேண்டியதான். நாய் கூட மதிக்காதுங்களா? எப்படி ரோட்டில் போகிற நாய் கூட மதிக்காது. இது நல்லா இருக்கா? எங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது, அதை எங்களால் காப்பாற்றிக்க முடியல. நாங்கள் சம்பாதிக்க காசை கொண்டு போய் 3 பவுன் எடுக்கிற இடத்துல கொண்டு போய் டக்குன்னு 1 பவுனுக்கு 1,00,000 ரூபாய் போட முடியுமா சொல்லு? என்ன பண்ணுறேன்னே தெரியல, என்ன சொல்கிறேன்னே எனக்கு தெரியல. தயவு செய்து சொல்கிறேன், ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். ஏழை மக்களோட நிலைமையை நினச்சி பார்த்து நகைகளை குறைச்சி கொடுங்க ப்ளீஸ். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் இறக்க மாட்டேங்க. இந்தியாவில் வாழ்கிற அத்தனை பேருக்கு சொல்கிறேன், தயவு செய்து விலைவாசிகளை கட்டுக்கொண்டு வாங்க.